டேவிட் மில்லர் அண்ட் கலீல் அகமத சிஎஸ்கே அண்ட் டிசி டீம் ட்ரேட் பண்ணிக்க போறதா ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஹர்திக் பாண்டியா ட்ரேட்ல இன்னும் சிஎஸ்கே எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்காததா ஒரு ரிப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி லேட்டஸ்ட் கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் 6 ஹவர்ஸா கலீல் அகமத டெல்லி டீம்ல கொடுத்துட்டு டேவிட் வார்னரை சிஎஸ்கே டீம் வாங்கிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சிஎஸ்கே அண்ட் டிசி டீம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கலீல் அகமதையும் டேவிட் மில்லரையும் ட்ரேட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இத டக்குன்னு பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு. ஏன்னா டேவிட் மில்லருமே ஒரு நல்ல ஃபினிஷரு அண்ட் இவருமே கலீல் அகமதுமே ஒரு நல்ல ஒரு பவர் பிளே பவுலரு. ஒரு நல்ல ட்ரேடுன்னு பார்த்தேன். ஆனா சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ட்ரேட் நடந்தா சிஎஸ்கேக்கு தான் லாஸ். ஏன் அப்படின்றத சொல்றேன். டேவிட் மில்லர் ஒரு தரமான ஒரு இன்டர்நேஷனல் ஃபினிஷர். செமையா மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. அந்த பொட்டன்ஷியல் அவருக்கு இருக்கு. ஆனா டேவிட் மில்லருக்கு சிஎஸ்கே டீம்ல எந்த ஸ்பாட்ல விளையாட போறாரு? அடுத்த வருஷம் நம்ம ரெகுலரா பிளேயிங் லெவல்ல யூஸ் பண்ண போற 4 ஃபாரின் பிளேயர்ஸ் ஆல்ரெடி சார்ட்டடு. அப்படி இருக்கும்போது மில்லர் எங்க ஆட வைக்க முடியுன்ற மாதிரி டவுட் வந்திருக்கு. ஆல்ரெடி டெவல் பிரூவிஸ் மாதிரி ஒரு நல்ல ஃபினிஷர் இருக்காரு. இப்போதைக்கு ஃபார்ம்ல இல்ல. ஃபார்ம்ல வந்துட்டா ஒரு தரமான ஃபினிஷரா மாறிடுவாரு. ஸோ அவரை டிராப் பண்ணிட்டு நீங்க மில்லரை ஆட வைப்பீங்களா? இல்ல அவரை ரிலீஸ் பண்ணிட்டு அவருக்கு பதிலா மில்லரை கூட்டு வர போறீங்களான்ற மாதிரி ஒரு டவுட் இப்போ வந்திருக்கு. இல்ல ஒருவேளை டெவல் பிரூவிஸை வேற ஏதாச்சும் ஒரு டீம் கூட ட்ரேட் பண்ணிட்டு அடுத்து கலீல் அகமதையும் டேவிட் மில்லரையும் சிஎஸ்கே டீம் ட்ரேட் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இப்போ எழுந்திருக்கு. என்ன பொறுத்த அளவுக்கு டெவால் பிரூவிஸே போதுன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அவரே நல்ல ஃபினிஷர். ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா பயங்கரமா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீம்ல ஃபிட் ஆயிடுவாரு. அண்ட் அதை விட ஒரு முக்கியமான காரணம் கலீல் அகமது சிஎஸ்கே டீமுக்கு ரொம்பவே முக்கியமான பிளேயரு. ஏன்னா கலீல் அகமது இந்த சீசனே பார்த்தோம். அவர் ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி பவர் பிளேல ரொம்பவே நல்லா போட்டாரு. விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற கலீல் அகமதை கண்டிப்பா ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட ஒரு விருப்பம். இந்த ட்ரேட் நடந்துச்சுன்னா கண்டிப்பா சிஎஸ்கே டீமோட பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே வீக் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க இந்த ட்ரேட பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரேட் நடக்கணுமா? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இப்ப அடுத்த ஒரு ட்ரேடுக்கு மூவ் ஆன் ஆவோம். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எக்கச்சக்கமான ஒரு ட்ரேட நடத்துறதுக்கு பல டீம்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்களாம். பட் ஹர்திக் பாண்டியா ட்ரேட்ல எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே சிஎஸ்கே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் லாஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஆனா நேத்து காலையில இருந்தே கலீல் அகமது தூபே ஈக்குவல் டு ஹர்திக் பாண்டியான்ற ட்ரேடு நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. டெவால் பிரூவிஸ் கூடயும் ட்ரேட் நடக்கும்ன்ற மாதிரி நேத்து காலையில திருப்பி ட்ரெண்ட் ஆச்சு. ஆனா நேத்து சாயங்காலத்துல இருந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்டே ஹர்திக் பாண்டியா ட்ரேட்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு இந்த நியூஸை கேட்டோன்னா அப்செட் ஆயிடுச்சு. அட போங்கடான்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் தான் இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு தேவை. ஸோ அவரை எடுக்கிறதுல சிஎஸ்கே டீம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி ட்ரேடு அதெல்லாம் வேணாம் தான் நான் நினைக்கிறேன். உங்க கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ்க்கு நம்ம கிரிக் ஃபீஸ் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.